வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PKXD. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேம்ஸ் எல்லாம் சோலோவாக விளையாடி ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஸோ இப்போ அதனால் பார்த்திங்கன்னா இருங்க காட்டுறேன். டேன் 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 டேன். எங்கடா போனேன்? ஹலோ நித்யா, ஹலோ, பக்கத்தில் தானே இருக்க? எங்கே இருக்க? முன்னொரு ஹெலிகாப்டருக்குள்ளே உட்காந்துருக்கியான்னு இல்லை, நான் எங்கே தாண்டி இருக்கேன்? அங்கேயே தான் இருக்கேன். கைஸ், வண்டி வாங்கியிருக்கா? புது வண்டி. ரெண்டு தானே. தான் இந்த ஹெலிகாப்டர் வந்து என்னோட சொந்தமான ஹெலிகாப்டர். ஸோ கைஸ், ஏதோ ஒருத்தன் வந்து நாசர் அப்படின்னு ஒருத்தன் என் வண்டியில் ஏறி இருக்கான். பாடி. ஓ ஓகே ஓகே, வரணுமா? அந்த இதில் பாஸ் பேபி 2 நீ பார்க்கல? பாஸ் பேபி 2 அதில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவான். அந்த இவன் இருக்கான்ல, அந்த பாஸ் பேபி கைஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவான். அப்படியே போயிட்டு ஹெலிகாப்டரில் இறங்கும்போது அப்படியே கெத்தாக மியூசிக்லாம் போட்டுன்னு இறங்குவான் வந்து. அதை வரை இப்போ நான் ஹெலிகாப்டர்லேருந்து வந்து இறங்குறேன். இப்போ எங்கே போகிறோம்? என்ன முடிச்சிட்ட? திரு நம்ம 2 பேர் மட்டும் போகலாம். ஸோ கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா நியான் ஆர்மர் வச்சுருக்கேன். இவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர் இல்லை, பட் ஆனாலும் வந்து அவுட்ஃபிட் வந்து கூலாக இருக்கும். எங்கள் வாடி வியூவர்ஸு காட்டுறி அவுட்ஃபிட்டு. காட்டு 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 திரும்பி காட்டுறி. சுத்த விட்டுன்னு இருக்கா கைஸ். ஸோ இப்போ அவள் சுற்றுறா கைஸ். ஸோ கைஸ், இதுதான் கைஸ் அவளோட அவுட்ஃபிட்டு. முடி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நீங்கள் அந்த அந்த மைண்ட் உடச்சிங்கன்னா கிடைக்கும் அந்த பிக்காக்ஸ் வச்சு. ஸோ அதுதான் இதெல்லாம் இது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் 2 பேரும் டெட் ரைல்ஸ் விளாட்லாம் அப்படின்ட்டு வந்து வந்தோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இவளோட ஃபோனுக்கு இவளோட வந்து இவகிட்ட 2 டிவைஸ் இருக்குது கைஸ். ஒரு டிவைஸில் வந்து பேட்டரி தீர்ந்து போனதுனால ஒரு டிவைஸில் வந்து எல்லா கேமுமே நல்லா சப்போர்ட் ஆகும். ஆனால் அதில் வந்து பேட்ரி காலி, சார்ஜ் இல்லை. நான் இப்போதான் ஸ்டெப்பெல்லாம் போடுறாங்க. இல்லை, கரெக்டாக வந்து பேட்டரியில் பேட்டரி காலி ஆகும் அப்படின்றாங்க. லெவலப் ஆகுறாங்க. மறுபடியும் எனக்கு ஒரு வாட்டி நான் 3 வாட்டி வந்துச்சிருக்கேன். எப்படி இப்படி 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 மறுபடியும் நம்ம அது வரத்துக்குள்ளே நம்ம எங்கேயாவது ஓடிடலாம். ஸோ கைஸ், ஒரு டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேமுமே வரும். அதில் வந்து சார்ஜ் காலி. ஸோ அதனால் வந்து என்னான்னு பார்த்தா வந்து இந்த டிவைஸில் சரி விளாட்லான்ட்டு எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். ஆனால் வந்து கேம் சப்போர்ட் ஆகலை. வெளியே வருது. இது ரோப்ளாக்ஸ் ரெஸ்பாண்டிங்னு வருது. ஸோ அதனால் வேறு என்ன கேம் வச்சுருக்க அப்படின்னு வந்து கேட்டால் வந்து PKXD வச்சுருக்கேன்டா, அது விளாட்லாம் அப்படின்னா சரின்ட்டு இழுத்து போட்டுன்னு வந்துட்டேன். எங்கே இருக்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் ஈவெண்ட்டு கைஸ். நானே கொஞ்சம் பிச்சைக்காரனாக தான் இருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ டைமண்ட் இருக்குது? உன்னை விட பிச்சைக்காரன் நான் 13 தான் இருக்கு. ஸோ கைஸ், இந்த பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் வாங்கினேன். ஸோ பிளாபு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏறி போகலாம் அவனால். வாங்க கைஸ், நம்ம வந்து இந்த புதுசாக வந்திருக்க வீடு வந்து நாங்கள் உங்களுக்கு டூர் காட்ட போகிறோம். ஹோம் டூர் போயிட்டு அதுக்குள்ள நான் இங்கே தான் நானும் வரேன். வா உள்ளே தாண்டி இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வண்டியா. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ ஈஸ்டர் ஈவெண்ட்டான அப்டேட். ஸோ இங்கே வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இது மாதிரி இருக்கும், ஒரு ரூம் இருக்கும். ஆமாம், பேசிக்லி கிரவுண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருக்க PKXDலாம் ஒரு மாதிரி டோர்ஸே இருக்காது. ஆமாம், இது ஆக்சுவலாக கூலாக இருக்குல்ல இந்த ஈவெண்ட்டில் டோர்ஸ்லாம் வச்சு. இங்கே பாருங்க, இதில் இந்த டோர் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ப்ளஸ் இந்த டோரை பாருங்க சங்கடா, அந்த ரூமு எங்கே இது க்ளோஸ் கூட பண்ணலாம். இந்த டோர் தாங்க. நான் இருக்கும் போதே க்ளோஸ் பண்ணிட்டேன் வச்சியே. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக அப்படியே ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும், அதுதான். அதில் வேறு எதுவுமே இருக்காது. இப்போ வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது திறந்து பாரு. ஓ வா, நீ எல்லாத்தையும் பண்ணி பால்கனி இருக்குடி. நான் அதுக்கு போகிறேன். எங்கே? மேலே போனால் இருக்கும். நானும் தானே நானும் இருக்கேன். இங்கே தாண்டி ஏதோ இங்கே இருக்கு பேர். ஓ அதுக்குள்ளே எப்படி போகும்? இப்படி எகிரி குச்சா போவான். இப்படி சைடுக்காக இப்படி போ. ஓ உள்ளே போக முடியல.
கைஸ் ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி இதுக்குள்ளே இப்படி எகிரி வச்சு போகலாம் கைஸ். இப்போ என்னடான்னா வீடு வாங்கினா தான் உன்னால் உள்ள வீடு வாங்கினா அப்புறம்டா உன்னால் உள்ளே போக முடியும் அப்படின்ட்டானுங்க. ஸோ ஓகே, நம்மளுக்கு எதுக்கு வரி, நம்மக்கிட்ட தான் இருக்கவே இருக்குங்களது. நம்மக்கிட்ட தான் இருக்கவே இருக்குது. டபுள் ஜம்ப் இருக்கு. டபுள் ஜம்ப் வச்சா கூட உள்ளே போக முடியாதானே? ஆபி வலிக்குதுரி. ஆமாம், நீ எங்கே இருக்க? நீ என்னோட இது விட்டு டிஸ்கனெக்ட் ஆகிட்டியா என்ன? உன்னோட இதில் தான் இருக்கேன். வீட்டுக்கு வெளியே இருக்கண்டி அவள் தான். ஓ அடப்பாவி. ஓ வெள்ளந்தே நீ. கைஸ் தி பவர் ஆஃப் டபுள் ஜம்ப் கைஸ். இங்க இருடா, என்னடா என்ன விட்டுட்டு போயிட்டு இருக்க? உனக்கு பேர் ஆர்மர்னா பிடிக்கும்ல? பிடிக்கும். ஆனால் எனக்கு கிட்ட வாங்கிட்டு தான் காசு. ஐ மீன் டைமண்ட்ஸ் இல்லை. இரு நானும் போய் அதை ஒரு நிமிஷம் இங்கே வா. என்ன பாரு, ஒரு நிமிஷம் என்ன பாரு. எங்கே நீ இருக்க? திரும்பி எப்படி? ஓ ஓ, நீ கூட வாங்கிட்ட போல இருக்கு. நல்லா இருக்கே. அது இப்போ வரும் காசுடா. அப்படி எவ்வளோ காசு? வந்துட்டேன், போய் பாரு. ஸோ எவ்வளோ காசு வேணுமோ நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்காக ரெடியாக அவைலபிளாக இருக்குது. இதுனாடி நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த இது கொடுப்பாங்கல்ல, ஆமாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதாங்க ஒரு ரேபிட் ஓடுது கேரட் தூக்கிட்டு. அதை போயிட்டு புடி. அது பிடிச்சனா உனக்கு அது கொஸ்ட் மாதிரி. அது பிடிச்சிட்டேன். ஐயோ, எங்கே அந்த ரேபிட்? அது இங்கே ஓடி போயிடுச்சு அதோடு. ஸோ கைஸ், ஆனால் வந்து இதில் என்கிட்ட இருக்கிறதுலேயே என்னோடய ஃபேவரட் ஆர்வர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியான் ஆர்வர். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு பிகேஎக்ஸ்டி வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வீடியோ போட்டிருப்பேன். என்னோடய பழைய சேனலில் ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன்ல, அது வருண் கேமிங்ன்ட்டு அந்த சேனல். அது நீ பார்த்துருக்க? இல்லைல்ல, இவன் பார்த்தது இல்லை கைஸ். என்னோடய ஃபஸ்ட்டு சேனலு. ஸோ அப்போ தான் இந்த மாதிரிலாம் வரும். இல்லையே, நான் பார்த்துருக்கேன். அதில் கூட நீ ஒரு பிகேஎக்ஸ்டி வீடியோ போடு. ஆமாம் கைஸ், பார்த்துருக்கா போல். அதில் வந்து வெறும் 2-3 பிகேஎக்ஸ்டி வீடியோ மட்டுமே தான் போட்டிருந்தேன். அதில் அப்புறமா மைண்ட் கிராஃப்ட் வீடியோலாம் ஒரு சொல்லி போட்டிருந்தேன். எப்படி போகலாம்? எங்கே இருக்கு நீ ஃபஸ்ட்டு? மேலே குச்சிட்டு வருது. சரி வா, நம்ம நிலாவுக்கு போகலாம். நிலாவா? மறுபடியும் நீ நிலாவுக்கு கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுற? நம்ம வேறு எங்கேயாவது கொஞ்சம் நம்ம இன்னைக்கு வந்து யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக நம்ம இன்னைக்கு காட்டுவோம். வியூவர்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. வாடி நம்ம இது போடலாம். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து என்ன வீடியோக்கு என்ன கண்டென்ட் எடுக்கலாம்னு தெரியாமல் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இது பண்ண போகிறோம். ஹைட் அண்ட் சீக் விளையாட போகிறோம். என்ன ஹைட் அண்ட் சீக் முடியவே பண்ணிட்டியோ? பண்ணிட்டோம். நம்ம 2 பேர் தானே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறது தெரியாமல். ஓகே, ஸோ எங்கே வேணாலும் நாங்கள் போயிட்டு ஒளிவோம். ஓகேவா? இந்த ஃப்ரெண்ட் ஓப்பன் பண்ணால் இன்னும் ஆர்கேடு இன்னும் வேர்ல்டு அதெல்லாம் காட்டோம்ல, ஆமாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. சீட்டிங் அதெல்லாம். ஓகே. அது அவதார் மாற்றிக்கலாம், கலர் படி மாற்றிக்கலாம். ஆனால் அந்த அவதாரெலாம் பார்க்கக்கூடாது. மறுபடியும் இந்த மாஸ்டர் லேப் வேறு வந்துச்சு. அது நம்ம ஃபர்ஸ்ட் அந்த இது விளையாடணுமே, அது மிராக்குலஸ் என்ட்ரி. அது வா, நம்ம ஒரே ஒரு வாட்டி அதை ஆடிடலாமா? ஏன்னா அது ப்ளீஸ் நான் போய் ஆடலான்ட்டு இருக்கதான். வரியா நீயும்? நல்லா இருக்கும், ஜாலியாக பரவாயில்ல. ஆடிட்டு அப்புறமா ஐடன்சிக்காங்க. முன்னாடி உங்ககிட்ட எந்த பெட்டுமே இல்லை. பெட்டு? ஆமாம், எனக்கு பெட்டு உலகத்தை அவ்வளோ பிடிக்காதுன்னு நான் அதில் கூட வச்சுக்கல. அப்படியாது இது நம்ப முடியாதுடி சத்தியமா. ஆனால் இது நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி இதில் வந்து நீ எப்படி உள்ளே போயிட்டு அதுக்குள்ள? நானும் வந்துட்டேன். எங்கே இருக்கு? ஆனால் இது சூப்பராக இருக்கும் கைஸ். நம்ம போய் ஒளியணும், எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், புக்கு கண்டுபிடிக்கணும். அதான் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக. எனக்குமே இந்த கேம் தான் பிடிக்கும். எனக்குமே இந்த கேம்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கேம்லாம் நான் வந்து நிறைய ஆடி இருக்கேன். பட் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப மிஸ் பண்ணேன் இது போனதுக்கப்புறம். ஆமாம், ஃபைண்ட் த புக்ஸ் வித் கிளிச்சல். பட் ஆனால் ஒன் ஆஃப் த ஓஜியான கேம் வந்து இதுதாங்க, கிரேசி 2. ஐயோ, உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இல்லை இப்போல்லாம் நாங்கள் அந்த கிரேசி 2 பக்கமே போக மாட்டாங்க. வந்தால் வந்து அந்த பெட் பரேட் இப்போ மாற்றிடுவானுங்க. அது அப்புறமா போயிட்டு பாரு. ஆக்சுவலி எனக்கு இப்போ வந்து ரெட் அலாரம் படிக்குது. அந்த இது பெட் பரேடோட இதை மாற்றிடுவானுங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பெட்டை எண்ட்ரா மாதிரி வரும்ல. ஆமாம், இப்போ ஒரு மாதிரி யார் அதிகமாக இந்த பட்டனை அழுத்துறாங்களோ அவங்க தான் வின்னருன்ற மாதிரி வருது. அந்த பெட்டு பட்டனை யார் ரொம்ப அதிகமாக அழுத்துறாங்களோ அவங்க தான் வின்னர்.
இப்போ ரொம்ப டம்மி ஆகிட்டானுங்க அது. ஆமா நீ இப்போ எங்க இருக்க? நான் அந்த வந்த உடனே ஒரு இடத்துல வருவோம்ல அங்கே இருக்கேன். எங்கே ஓடி ஓடி சுற்றி உன்னை பார்த்துறேன். நான் அந்த வர ஓடிடு எங்க ஒரு கண்ட சிங்கம் போர்கண்ட சிங்கம்னு ஓடி செத்துட்டியா? செத்துறேன். ஐயோ வர சரி இரு நான் எக்ஸிட் பண்ணுறேன், நீ விளாடு, நீ முடிச்சுட்டு வா. ஓகே. ஐயோ எங்கே கூட இது கிடச்சிருக்கு எனக்கு கேம் பாஸ். கேஸ் இது விளாடி ரோப்ளாக்ஸ் விளாடி இந்த இதுன்னே வர மாட்டேங்குது கேஸ். இது இவெண்ட் பாஸ்னே வர மாட்டேங்குது, கேம் பாஸ்னே வருது. ஸோ நான் கடைசியாக இன்னைக்கு விளாட்ணுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் விளாட்னேன். ஐயோ இது வர கரெக்டாக எடுத்ததுக்கு அப்புறமா போய் அந்த ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் அப்டேட்டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான அப்டேட் ஈஸ்டர். உனக்கு? எனக்கு பிடிக்கும் ஈஸ்டரு. பட் ஆனால் என்னோட ரொம்ப ஃபேவரட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாலோவின் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் தான் அப்படியே ஒரு மாதிரி அந்த இருட்டாக இருக்குமா, அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அந்த மியூசிக் வேறு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். உனக்கு? எனக்கு கூட அது ரொம்ப பிடிக்கும். உனக்கு கிறிஸ்மஸ் தானே பிடிக்கும்? எது ஈவெண்ட்டு சொல்கிறேன், கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டு தானே உனக்கு? எனக்கு கூட கிறிஸ்மஸ் ஈவெண்ட். எனக்கு ஹாலோவின் பிடிக்கும், எனக்கு கிறிஸ்மஸ் பிடிக்கும் கைஸ். எத்திரியா? இல்லை இல்லை ஏய்யோ நல்லா இருக்குடா. நான் எப்போ என் வீட்டு முன்னாடி வச்சேன்னு ஞாபகமே இல்லை. ஸோ கைஸ் இதெல்லாம் தான் கைஸ் என்னோட ஹவுஸு. லேப் ஹவுஸு, டோனட் ஹவுஸு, டைனி ஹவுஸு இது ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க. ப்ளஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸு கண்டெய்னர் ஹவுஸு, அப்புறமா இந்த ஸ்பைடர் ஹவுஸு. ஏஸ் நாங்கள் சின்ன வயசுலேயே கைஸ் நாங்கள் வந்து சின்ன சித்திரியா எக்ஸிட் பண்ணிவிடும். வெரி குட். ஸோ கைஸ் நாங்கள் வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போதுலேருந்தே வந்து இந்த கேமை வந்து விளாடுவோம். ஆமாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது, குழந்தைன்னு சொல்ல முடியாது, ஒரு 2020 டைம்லேருந்தே விளாடுவோம் இந்த கேமை. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேம். பிகேஎக்ஸ்டி. ஆமாம் அதில் மெயினாக அந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் எடுக்கிறதுல தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்ல. ஆமாம் இல்லை அப்போல்லாம் மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆமாம் அதான் நம்ம ஞாபகம் இருக்கா ஒரு வாட்டி அந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் இந்த இது ஓப்பன் ஆச்சு, பெட் ஷாப் ஓப்பன் ஆச்சு, அதுலேயே நிறைய சஸ்பென்ஸ்லாம் வச்சாங்க. ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்லேருந்து விளாட்றேன்னா கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ ஜெயிண்ட் ரோபோட்டு ஒன்று இருக்கும்ல, ஃபஸ்ட்டு ஒரு ஜெயிண்ட் ரோபோட்டு, அது வந்து ரிலீஸ் ஆன போதுலேருந்தே நான் விளையாட்டுருக்கேன் இந்த பிகேஎக்ஸ்டியை. ஸோ அதுலேருந்து இப்போ வந்து நான் விளையாட்டுருக்கேன் என்னோட வீட்டில். ஸோ அப்போ நாங்கள் வந்து இந்த வீட்டெல்லாம் என்ன சொல்லுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஹவுஸாகவே அந்த இக்லோ ஹவுஸ் தான் தருவானுங்க. அதை போயிட்டு பொட்டி வீடுன்னும், இந்த வீடை போயிட்டு இந்த வீடை போயிட்டு வில்லா அப்படின்னுவாங்க. இந்த கண்டெய்னர் ஹவுஸு கண்டெய்னர் ஹவுஸு அது கேம் பேர் சொல்கிறேன். ஸோ இதை வந்து வில்லான்னும், இது வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட்னுவாங்க கைஸ். ஆமாம் ஸ்பேஸ் கிராஃப்ட்னும். ஆமாம் ஸ்பைடர் ஹவுஸ் கிடையாது, ஸ்பேஸ் கிராஃப்ட். சரி நான் என்னோட வீட்டில் தான் இருக்கேன், வா. சரி ஃபஸ்ட்டு நீ போயிட்டு ஒளி, நான் அப்புறமா வரேன். ஓகே அப்போ நீ அங்கேயே நீ பார்க்கக்கூடாது நான் ஒளியிறது. ஓகே அது இங்கே ஜெயிண்ட் ரோபோட்ல இருக்கா அப்போ அந்த சைடா நான் ஒளிய போகிறேன். நீ வந்து சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது. நான் வந்து டவர் மேலே போயிட்டு பைனாக்குலர் வச்சு பார்க்குறேன். எங்கே வேணாலும் போகலாம். ஓகே உள்ளெல்லாம் போகலாமா இல்லை வெளில உள்ளே போகலாம். பட் ஆனால் உள்ளே போனோன்னா வீட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லு. எந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாரு? ஜெயிண்ட் ரோபோட்குள்ளே இருக்கேன்னு, ஜெயிண்ட் ரோபோட்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உள்ளே இருக்கேன்னு சொல்லு. ஓகே என்ன ஃபஸ்ட்டு விசிட் கொடுத்தியா நீ? தெரில விசிட்டில் தானே பாடிக்கிட்டு இருக்கோம். தெரியலையே. இல்லை நீ வேறு சைடாக போய்ட்டு நான் ஒன்று விசிட் கொடுக்குறேன். நீ அப்படியே ஐயோ நான் வேறு உங்ககிட்ட வந்துடுவேனே விசிட் கொடுத்தா. இரு நான் கண்ண முடிகிறேன். இல்லை அவங்க நம்ப முடியாது. நான் இங்கே பேர் நான் பார்க்கல. இல்லை நான் பார்க்கல. இல்லைன்னா எனக்கு லோடிங் ஆகிற கேப்பில் நீ வேறு எங்கேயோ ஓட்டுரு. ஒரே ஒரு செகண்ட்
இருடி இப்போலாம் ஈவெண்ட் பஸ்ஸெல்லாம் வருது. ஐயோ எனக்கு வர ஆடாக வருது. எங்கே இருக்குன்னே தெரியலையே. ஆடு ஆடு ஆடா போக மாட்டேங்குது. வெளியே வந்துட்டேன். இரு டெலபோர்ட் பண்ணுறேன் பார்க்காம. கைஸ் நான் வந்து பார்க்கல. நான் சீட்டர்லாம் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கல. விசிட் குட்டா இவகிட்ட வந்து வந்துட்டேன். ஓகே அவடே டெலபோர்ட் பண்ணு. பண்ணிட்டேன். ஓகே வா 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 வா. இது ஈஸ்டர் பண்ணி நான் பிடிக்கிறேன். ஓகே நான் பிடிச்சிட்டேன். ஓகே இப்போ நீ போய்ட்டு ஒலி. ஸோ கைஸ் ஒரே நிமிஷம். ஸோ கைஸ் அது ஒன்றும் இல்லை, பாட்டி கூப்பிட்டாங்க வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால. ஓகே வா வா வா. இப்போ நீ வந்து ஜெயிண்ட் போர்டில் இல்லை, ஆனால் இப்போ வெளியே போகிறேன். நான் இப்போ தான் இது வீட்டுக்கு போனேன். நான் போய் வெளியே போ. ஸோ கைஸ் என்ன அப்படியே கொஞ்சம் காசு குறைஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டர் பாக்ஸ் பின் பண்ணேன். ஸோ அதில் வந்து இது கிடச்சிது, ஐஸ்கிரீம் இல்லை அதுக்கு ஸ்வாடு. இது என்கிட்டயும் இருக்கட்டும். ஸோ கைஸ் இந்த வீடு தான் கைஸ் ஓஜி கைஸ், ரொம்ப பழைய வீடு இது. இதுதான் அப்படி எடுக்கிறானுங்கன்னே தெரில கைஸ். எனக்கு இந்த மாதிரி வேணும். அவெல்லாம் எது இதெல்லாம் எடுக்க முடியாது, அதெல்லாம் தான். டேய் அறிவாளி, இந்த ஒரே ஒரு ரூம்குள்ளே மட்டும்தாண்டி உன்னால் போக முடியும். மற்ற டோர் எல்லாம் இங்கே. ஐயோ சரி வீடு நல்லா இருக்கு, சுற்றி பார்க்கலான்னு பார்க்க வீடு மாதிரியே இல்லை. அப்போ வீடு தான் டீ மாதிரி இரு. நான் அதை வீட்டை அதனால் எடிட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். தெரியாமல் ஜாயிண்ட் ரோபோட்டு வந்துட்டேன். ஆனால் நான் ஒன்று பார்க்கல, நீ அங்கே இருக்கணும்னு தெரில. ஸ்மெல்லி ஹவுஸ் ஒன்று விட்டாங்கடி. ஆமாம் தெரியாது. யாருக்கு தான் பிடிக்கும் அது பேரே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஸ்மெல்லி. ஆமாம் அது ஒரு மாதிரி வைபே வரும். வைபா உனக்கு எதுக்கு அதில் வைப் வரணும்? எப்படி சொல்றது, நம்மளால இப்போ ஒரு வீடு நல்லா இருந்தாலும் அதை வாங்கணும். ஓ இப்போ ஐடியா அது இருக்கா? ஓ மை காட். எது ஃபோட்டோ உனக்கு இது கிப்ளி தெரியுமா? தெரியும், கிப்ளி ட்ரெயின் பண்ணியிருக்கியா? ஆனால் ஒரு வாட்டி கூட நான் பண்ணதில்லை. பண்ணது ஓகே ரெடி. வெயிட் அ மினிட். ஓ இதெல்லாம் வர பண்ணலாமா இதில்? இரு எனக்கு ஆடு வந்துடுறேன். ஓகே கொஞ்சம் கஷ்டமான, ஆனால் உனக்கு வந்து எப்படி சொல்ல, ஹாட் அண்ட் கோல்டு சொல்லவா இல்லை வேணும்? ஏன்னா இது வந்து எனக்கு தெரியவே தெரியாது நீ எங்கே போகிறேன். கிட்ட தூரம்னு சொல்லி. அதான் இல்லை, நீ இங்கேருந்து எங்கே நீ போகிறேன்னு தெரியாது. நான் உன் ஃபோனில் தான் பண்ணேன். சரி அப்போ உள்ளேயா வெளியேன்னு மட்டும் சொல்லி. ஐயா இப்போ தான் இந்த ஆடெல்லாம் போடுவானுங்க. அது வந்து நான் எப்படி சொல்கிறது, வெளில தான். நான் உள்ளே எங்கேயும் போகல, வெளியே தான் வச்சுருக்கேன். பட் அதெல்லாம் கஷ்டமான இடம். சரி எப்படி கொஞ்சம் ஹை பிளேஸா? ஹை பிளேஸ். அப்போ எடுறா தம்பி ஹெலிகாப்டர். எந்த வெஹிக்கல்ஸுமே யூஸ் பண்ணுறது, வேறு இந்த டபுள் ஜம்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் எப்படி போக முடியும்? ஹை பிளேஸ்னு வேறு சொல்கிறேன். ஆனால் ஹெலிகாப்டர்னால் நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஹெலிகாப்டர் தான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பறக்கணும்டி. ஓ அங்கே இருக்க. ஓகே கே கே அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோப்பா ஐயோய் எப்படி இருக்க? இங்கே இல்லையா? இந்த இது ஜெயிண்ட் வீல் கிட்ட இருப்பேன் நினச்சேன். நான் ஒரு இடமா சொல்கிறேன், அது ஹாட்டா கோல்டான்னு சொல்கிறியா? ஜெயிண்ட் வீல் கிட்ட. கோல்டு. கோல்டுன்னா தூரம் தானே? ஸ்கூல். எல்லாத்தையும் சொல்லிட்டு. ஸ்கூல் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் உனக்கு ஆன்சர் ஈஸியாக தெரிஞ்சிடும்ல. சொல்லு சும்மா. நீ வந்து அப்படி வேணா வச்சுக்கலாம். நீ வந்து ரெண்டு வாய்ப்பு தான் உனக்கு, 3 வாய்ப்பு. நீ 3 பிளேஸ் ஏதாவது சொல்லுவேன், நான் அதுக்கு கோல்டா ஹாட்டான்னு சொல்லுவேன். அதில் ஏதாவது ஹாட்டான்னா நீ அங்கே போய் தேடலாம். நல்ல ஐடியா. ஸ்கூல் கோல்டு. நல்லா யோசிச்சு சொல்லு. 3 சான்ஸே வேஸ்ட் பண்ண. ஏற்கனவே அவனுக்கு போயிடுச்சு. எப்பா ஏய் புறா சைக்கிள் வந்தேன். கேம்குள்ளெல்லாம் எதுவும் போலையே. இல்லை இல்லை வெளியே தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு செகண்டு சரி வேறு யாரும்
முடிச்சுட்டா இது நானே தேடி வர முடியும். இது எத்தாதாண்டா கொஞ்சம் அப்படியே உள்ளுக்குள்ளெல்லாம் போய் தர முடியும். சரி இந்த ஒன் பீஸ் பவுண்டரிஸ் தெரியாமல் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சரியான அனுப்புகிறானுங்க. கம் டு பிளேடா டே. ஏய் யாரா அது? நெக்ஸ்ட் எனி கெஸ்ஸஸ்? ஜெயண்ட் ரோபோட் கிட்டயா? கோல்ட். அப்போ எங்கே தாண்டி இருக்க? அது சொல்லிட்டு கேம் முடிச்சிடுறது தெரியாது. இந்த பூ மேலே உட்காந்துருப்பியோ? இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. பாப்பா நீ அந்த ஒரே ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணுறியா இல்லை கண்டுபிடிக்கிறியா? இது தானே இந்த ஆர்கேடு தானே? ஆர்கேடு இருக்க இடத்துல ரெடி வச்சிருக்க. ஆமாம், அந்த ஹவுஸ் இருக்கிற இடத்துல ஒளியில. ஒளியிலன்னு. ஓ இந்த ஹவுஸ். ஆனால் இந்த ஹவுஸ்ன்னு இருந்துச்சா? ஹலோ கிட்டி ஹவுஸு. ஹலோ கிட்டியாச்சு இந்த ஈஸ்டர் ஹவுஸு. கேக்குள்ளே போயிருப்பியோ? இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. கெஸ் பண்ணுறியா? தேவையில்லை. ஹார்டுன்னா எப்படி எப்படி ரொம்ப ஹார்டா இல்லை கண்டுபிடிக்க கொஞ்சமாச்சு சான்ஸ் இருக்கா? ரொம்ப ஹார்டு. அப்போ எதனா ஹிண்ட்டு கொடு. ஹிண்ட்டுக்கு இவ்வளோ ஹிண்ட்டு கொடுத்துருவேன்னா ஹாட் கோல்டு. இதுக்கப்புறம் ஹாட் கோல்டு இல்லடி, எதனா க்ளூ மாதிரி எதனா கொடு. க்ளூவா? ஆனால் க்ளூ கொடுத்த ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். சரி இரு நானே சொல்லுவேன். பச்சை கலர்ல இருக்கிற எண்ணெய் எல்லா பச்சை கலர்ல இருக்கிற எல்லா கலர்லையுமே நீ தேடணும். ஒரு பச்சை கலர் கிட்டே நின்றுட்டு இருக்கேன். இந்த பச்சையா? அந்த ஈஸ்டர் பண்ணி மேலே எதனா ஏரியா உட்காந்துருக்கியா என்ன? அதுதான் நான் சொல்ல மாட்டேன். கலர் பச்சை எல்லா இடமும் ஒரு வெறும் பச்சைன்னா வெறும் பச்சைன்னு சொல்ல முடியாது. பச்சை எப்படி சொல்ல முடியும்? அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாயில தான். ஆமாம், எனக்கு வரமாட்டேங்குது. எப்படி சொல்றது? சொல்லு. இப்போ பச்சைன்னா வெறும் ஒரு கலர் மட்டும் அதில் இருக்காது. பச்சைன்னா அதில் வந்து கருப்பு இல்லைன்னா வந்து எப்படி சொல்கிறது ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து பச்சை இருக்கும். அவ்வளோதான். பச்சை மெயினாக இருக்குமா? ஆமாம், பச்சை இருக்கும். கண்டிப்பாக பச்சை இருக்கும். நீ பச்சையில் என்னென்னலாம் இருக்குதோ அது அங்கெல்லாம் போயிட்டு. இன்னொரு ஒரு க்ளூ கூட கொடுக்குவா? 3 க்ளூ 3 தடவை ஹார்ட் கோல்டு கேட்கலாம். சரி, ஒரு க்ளூ சொல்லிட்டேன். இன்னொரு க்ளூ மிச்சம் 2 க்ளூ வேணும்னா நிற்கி. எனி க்ளூஸ்? அந்த பிகேஎக்ஸ்டி பில்டிங் கிட்டயா ஹாட்டா கோல்டுன்னு சொல்லு. கோல்டு. சரி அப்போ ஹிண்ட் தான். அவ்வளோதான். இப்போ உன்னோட எல்லா இதுவுமே முடிச்சிச்சு. ஆட்டு க்ளூ. சரி 3 கோல்டு. இன்னும் 3 க்ளூ இருக்கு. ஆமாம், சரி 2 க்ளூ இருக்கு. இப்போ இன்னொரு க்ளூ கேட்குறியா? பச்சை ஆரஞ்சு. அதில் வந்து எப்படி சொல்லுது? ஐஸ் கியூப் தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கும். வெள்ளையா ஐஸ் கியூப் மாதிரி. ஏறி இவனை போட்டு பிடிச்சிட்டு வரான். ஐஸ் கியூபா? ஐஸ் கியூப் மாதிரி இருக்கும். பட் என்ன அது ஐஸ் கியூபே இல்லை. ஐஸ்கிரீம் கடையில் ஒளிஞ்சிருக்கோம். ஐஸ் கியூப்னு கூட சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஐஸ் கியூப் இல்லை. பட் என்ன வெள்ளை கலரில் இருக்கும் குட்டி குட்டியாக. பிகேஎக்ஸ்டி யூனிவர்ஸில் வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக இந்த உலகத்துலேயே எதுவுமே இல்லையே. ராபிட் மேலே ஒளிஞ்சிருக்கேன்னு மட்டும் சொல்லாத. எல்லா இடத்தையும் சுற்றி வரியோ? ஆமாம் சுற்றினேன்டி எல்லா இடத்துலையும். எல்லா பச்சையும் சுற்றினேன். இதில் பீஸாலேயும் ஐஸ் கியூப் மாதிரி ஒன்றும் இல்லை. நல்லா யோசிச்சு ஒரு ஆள் இதுவாக இருக்குமா? இதுக்குள்ளே போய்ட்டு உட்காந்துருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லை போகவே முடியல இல்லை. அதெல்லாம் நான் முன்னாடியே ட்ரை பண்ணி வண்டியா ட்ரை முன்னாடி எப்பயோ பண்ணியிருக்காங்க. பீஸாக்குள்ளே வரப்போதுண்ணா சொல்லிடுவேன். எங்கே இருக்கு சொல்லு. தெரில. பாஸ் பாஸ் பாஸ். இங்கே
அடி பாவா, அதில் எங்கடி உனக்கு ஐஸ் இருக்கு? ஆமா, அதோ இது பேர் என்னது, ஐஸ் கியூப். நான் வந்து ஐஸ்ன்னு சொல்ல, அதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன், ஐஸ் கியூப் மாதிரி வெள்ளை வெள்ளைல குட்டி குட்டியா இருக்கும்னு சார் கைஸ், அங்கே நான் வியூவர்ஸ் காமிச்சிடுறேன் நீ எங்கே இருக்குன்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் மேலே உட்காரலாம்னு நினைச்சேன். அது ஐஸ் இல்லடி, அது ஆணிடி. சார் கைஸ், இங்கே உட்காந்துருக்கா கைஸ். எங்க நீ இருக்க? ஐயோ உள்ள போயிடுறேன்டி. இரு. ஐயோ நான் வந்து அது கீழே போயிட்டேன். ஸோ கைஸ், இதோ இந்த அந்த வாலு கீழே ஒளிஞ்சிருக்கா கைஸ். இதோ என்னோட பெட்டு நிற்கிது இல்லை, இதோ இங்கே உட்காந்து அதுவும் பேபியா? லாபடி பேபி இல்லை. இல்லை நான் பேபியா உட்காந்துட்டு இருந்தேன்னு சொன்னேன். நான் மாறி பேபியா மாதிரி உட்காந்துருந்தியா? ஆமாம், அதனால தான் கஷ்டம்னு சொன்னேன் உங்ககிட்ட. ஓகே, இப்போ என் டர்ன். இது நார்மல் ஆகிட்டு போயிட்டியா? ஒரே நிமிஷம், நான் அதுக்கு முன்னாடி உடனே எனக்கு பண்ணிக்கிறேன். போச்சு. என்ன போச்சு? ஆடு தானடி. ஏட்ராடே நிறைய ஏடுறா. ஓகே, மட்டும் சர்ச் ஆட் பண்ணுங்களாடி. சரி ஓகே, நான் வெளியேட்டா? ஓ நீ இல்லை, இப்போ ஓகே. இதோட நம்ம முடிச்சிக்கலாம். ஏன் வேற நான் போய் படுக்கலாம்னு சொன்னேன். இவ்வளோ சீக்கிரமா? அம்மா எங்கள் அப்பா அம்மா படுத்துட்டாங்க. நாளைக்கெல்லாம் லீவ் தானேடி. ஆமாண்ணே, எங்கள் அப்பா அம்மா படுத்துட்டாங்கல்ல, நானும் போய் தூங்கினேன். அடி பாவா, எப்பவுமே 12 மணி வரைக்கும் முடிச்சு நெருப்பியடி. ஆமாம், ஆனால் ஓகே, நீ எங்கே வேணாலும் போய் ஒளியே. நான் வந்து அந்த இது பண்ணிட்டு என்ன பண்ணல, கேரட் ஆச்சு. கேரட்டா? அதை வச்சுக்கோ, சும்மா என்னான்னு தெரியல. ஓ, சாப்பிட்றது போல. நான் அதை வச்சு ஏதோ பிளான்ட்லாம் பண்ணணும்னு நினச்சேன். இரு ஒரு நிமிஷம். நீ வந்து அந்த இடத்துக்கு நீ வந்து குதிச்சு கூட வரலாம், ஓகேவா? ஓகே, நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வெளியிறேன். கொஞ்சம் ஹை பிளேஸு, வெளியில் ஒளிஞ்சிட்டியா? ஒளியிற இடத்த நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஆனால் இன்னும் அப்படியே ஒளியிறது. வீடை பார்த்துட்டு இருக்கேன், என்ன பார்க்கல. எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஓகே ஜோட்டு, என்ன வீடு இது? வரலாம். வீடு பெட்டு. இரு ஒரே நிமிஷம். வெயிட்டிஸ், நான் என்னோட பெட்டை எடுத்துடுறேன். கண்டுபிடிச்சிட்டியா என்ன? இல்லை, இப்போதான் வந்தேன். ஓகே, ஆரம்பிக்கலாமா? இரு வெயிட்டிஸ். ஆனால் நான் பார்த்துட்டேன். ஏய் எங்க? இங்கே இல்லை, இரு நீ வெயிட் பண்ணு. நீ இதுக்கு போ, வேர்ல்டுக்கு போ. இது வீடுக்கு போ. வேர்ல்டுக்கு போ. வீட்டுக்கு போடி. போயிட்டியா? இரு ஒரு நிமிஷம், நான் கேரக்டர்லாம் மாற்றலாம்ல. ரொம்ப ஹார்டாக இருக்கு. அவ்வளோ ஹார்டாலாம் இருக்கு. மீடியம் டிஃபிகல்ட்டி. ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. வளர்றவங்க ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. மீடியம். ஆனால் அவனோட ஸ்கில்லை பொறுத்து. பார்த்துட்டியா என்ன? இல்லை வாய்ப்பு வரவா? இருடி. இது எடுக்க மறந்துட்டேன். மண்டை வேலை இருக்க கொண்டே மறந்துட்டேன்டி. வரலாம். கரெக்டாக யூட்டர். ஐயோ இன்னொன்று மறந்துட்டேன்டி. என்னடா டக்குன்னு இருக்கிறேன். வரலாம் வா. ஐயோ வேற ஒன்று மறந்துட்டேன்டி. சும்மா எனக்கு வந்து லேசாக பார்க்க முடியும். அதனால எட்டி நிலாவுக்கு போயிட்டியோ? போனா உன்னால எப்படி வர முடியும்? அதான் சொன்னேன்ல, என்னால் அங்கே வர முடியும். ஆனால் கொஞ்சம் ஹைட்டு. ஓ, என்னால் வர முடியும். அந்த ஷூ வச்சு ஜம்ப் பண்ணிட்டு வரலாம். இல்லை எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு கூட வரலாம்.
நான் அதே காசை வேஸ்ட் பண்ணுவேன் 50 ரூபா இருந்தாலும் அந்த 50 ரூபாய் வேறு எதுக்காவது உருப்படியே யூஸ் பண்ணுவேன். சும்மாவே உனக்கு 50 ரூபா கொடுக்குறானுங்க நீ அந்த கேம் ஹவுஸ்க்கு நீ உள்ள ஒளிஞ்சிருக்கியா வெளில ஒளிஞ்சிருக்கியா இது மட்டும் வெளில வெளில அதான். சீ நான் வேறு சேரில் சுற்றி உனக்கு காமிக்கிறேன் பாரு. சேர்ல சுத்துறியா? இதோ ஓ ஓ அதுவா நான் கூட நீ அந்த கேம்ல சேர்ல சுத்துறியா? கேமில் ஏதே சுற்றுறேன் சரி. ஓ மேபி இங்க கூட இருக்கலாம் போல இருக்குடா. எந்த இப்போ இடம் சொல்லு. நான் இடம்ல நான் வந்து நானே கண்டுபிடிக்கிறேன். நீ சீக்கிரம் தானே. இல்லைன்னா நான் 3 கிலோ 3 ஆட்டார் கிலோ ஓகே நான் வந்து க்ளூவே இல்லாமல் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஆட்டார் கோல்டு ஆட்டோ கோல்டு இல்லாமல் கண்டுபிடிக்கிறேன் ட்ரை பண்ணுறேன். ஜாலிடி நான் ஒளிஞ்ச இடம் ஒன்றுமே இருக்காது. இனிமே இருக்காங்க இருக்கும் ஆனால் எப்படி ஒழிஞ்ச இருக்கும்டி நிறைய. என்ன ஹைட்டா இல்லை லோவா ஒரு வருஷம் மீடியம் ஹைட் எங்கே இருக்கு எப்பா பார்த்து போய் இடிச்சிக்கிட்டேன் கைஸ். அவன் எங்கே இருக்கான்னா வந்து அங்கே இருக்கா கைஸ். இங்கே இருக்கா குதிச்சு வர முடியும்னு இந்த சொல்லி ரெக்கார்டை சுற்றிக்கிட்டு இருக்கேன் பாரு. இதோ இங்கே தான் இங்கே இருந்தா வா எட்டி பார்க்கும்போது. நீயே என்ன பார்க்குற? டேய் நீ என்ன ஒளி ஓ ஆமாண்ணா இல்லை நான் வந்து இது பண்ணிட்டேன் குதிச்சு குடிச்சு இது கூட வரலாம். ஒருவேளை பூ மேலே ஏறி போய் உட்காந்துட்டியோ? எந்த என்ன ஒரு பூ மேலே ஏறி போய் உட்காந்துட்டியோ? ஓ ஜெயண்ட் ரோபோட் கிட்ட நீ இருக்கியா? சார் கைஸ் இங்கே எங்கேயோ இருக்கா கை ஜெயண்ட் ரோபோட் கிட்ட. ஆனால் நான் வேற எங்கேயோ போயிட்டேன். கன்ஃபார்மாக பூ தான் பூ இருக்கான்னு ஆ பூலாம் இருக்கான்னு பக்கத்தில் இருக்கே பக்கத்தில் இருந்தாட்டி பார்த்துருப்பேன். ஓ அப்போ பூ தானோ? ஏய் நீயே காட்டி கொடுக்குற பூ இருக்குன்னே தரல எப்படி பூல இருக்க முடியும்? நீயே காட்டி கொடுக்குறவன். ஆனால் நீ கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன்னா பேர் வச்சு கண்டுபிடிக்கலாம் நான் ஒளிஞ்சிருக்க இடத்துல. பேர் ஆமாம் ஆனால் தான் நான் சொல்லுவேன் பூ. ஐயோ பூ பூவான்னு மட்டும் சொல்லி ஏன்னா நல்லா இந்த நைட்டு ஊற்றியும் முடியும். பூலாம் இல்லை. பூலாம் இல்லை இல்லை எந்த பூவுமே இல்லை. பூவே இல்லடி. இது கூட எனக்கு வந்து ஒரு டவுட்டாக எது எதிரி நான் தேடி பார்த்தேன். நீ எதை சொல்கிற? ஒரே ஒரு செகண்ட். கூட நீ இப்போ இந்த ஒளிவை எந்த ஏரியா? ஓ தோ அங்கே இருக்கா கைஸ். சி ரெக்கார்டர் எடுத்த எதோ தோ இங்கே இருங்க எக்ஸாக்டாக காட்டுறேன். க்ளீனப் போயிடாத நீ. ஸோ கைஸ் ஐடியா தோ இங்கே இருக்கா இப்போ எங்கே இருக்கா? ஓகே ஓ இல்லையோ தோ கைஸ் இங்கே இருக்கா. இப்போ அதுக்குள்ளே விளையாட போயிட்டேன். தோ ஸ்கூலில் இருந்த இப்போ எங்கேயோ போயிட்டேன். நடா இது பின்னாடி ஏதோ க்ரீன் கை. இதெல்லாம் ஹிண்ட் வேணுமா? க்ளூ 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 க்ளூ. ஸோ கைஸ் நான் அப்புறமா வந்து சொல்லவே மறந்துட்டேன். அது இவளுக்கு தெரியாது. எனக்கு தான் தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த ஐக்யூ டெஸ்ட்டுன்ட்டு. ஸோ அந்த ஐக்யூ டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய 200 லெவல்ஸ் இருக்குது அப்படின்னா. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்தையும் 50 லெவல் முடிச்சிருந்தேன் ஆல்ரெடி. இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டியா? இதுக்குள்ளெல்லாம் பெரிய போக முடியும். ஸோ அதில் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒவ்வொன்றுத்தையும் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு லெவலுன்ட்டு வீடியோ. இன்றைக்கி நான் வந்து ஸோ நான் வந்து இப்போ வந்து இவன் வந்துட்டான்னா வந்து நான் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ அதனால் மே மாதம் வந்து சுத்தமாக என்னால் வீடியோ போட முடியாது. ஸோ நான் வந்து என்னோடய பாட்டி வீட்டுக்கு பார்த்திங்கன்னா போயிடுவேன். ஸோ அங்கே வந்து வீடியோவே போட மாட்டேன். ட்ரை பண்ணுறேன்னா. ஸோ அதுக்கப்புறம்லாம் எனக்கு வந்து ஸ்கூலு திறந்துடும். இப்போ வந்து ஸ்கூல் தான்.
வீக்லி ஒன்ஸ் தான் கைஸ் என்னால் போட முடியும் மே மாதத்துக்கு அப்புறம். இந்த மாதிரி டெய்லியெல்லாம் போட முடியாது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 நாளாக ரெகுலராக போட்டிருக்கேன், 2-3 நாளாக. ஸோ நேற்று முந்தா நேற்று இன்றைக்கி 3 ரெகுலராக போடுறேன். ஸோ ஆனால் இதுக்கப்புறம் என்னால் இந்த மாதிரி ரெகுலராக போட முடியாது. வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வந்து சாட்டர்டே சண்டே 2 நாளும் ஒன்று போடுவேன். எனக்கு இருக்க அந்த 35 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எப்படி போட்டேன் என்ன எவ்வளோ நேரம் ரெண்டி ஆகும்? ஒரே இடத்துல என்ன ஃப்ரீ 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கினே இருக்க முடியும். இல்லை என்ன என் இடத்துல ஒழிஞ்சிட்டியா ஒழிஞ்ச நீ எங்கே ஒழிஞ்சன்றதே எனக்கு மறந்து போச்சு. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். இதில் தானே ஒழிஞ்சது அந்த ட்ரெயினா வச்சு அங்கே ஒழில எங்கே ஒழிஞ்ச நீ மறந்துட்டேன். அது பேர் மாஸ்டர்ல அங்கே ஒழிஞ்சா அதை யோசிக்கவே இல்லையே. தெரிஞ்சிருந்தா அங்கேயே ஒழிஞ்சிருப்பேன். அடப்பாவி நல்ல வேலை உங்களுக்கு தெரியல. அங்கெல்லாம் ஒழிஞ்சு அங்கெல்லாம் நீ எங்கேயோ போயிட்ட. நீ என் சர்வர்லேயே இல்லை ஃபஸ்ட்டு எப்படி எனக்கு தேட முடியும்? ஐயோ அப்படியே என்ன? ஆமாம் விசிட் என்ன நான் அப்புறமா ஒழிச்சுன்னு இருக்கேன் இடம் வந்து. ஐயோ நீ வேறு என் மேலேயே தானே வந்து விழுவ. ஆமாம். ஸோ ஓகே கைஸ் இப்போ வந்து ரிவீல் பண்ணிடுறேன் எங்கே இருக்குன்ட்டு வேறு வழி இல்லை. ஒரு செகண்ட் இல்லை அப்புறம் நீ நானே வந்து உழுவடி. அடப்பா நீ இதுக்காக போயிட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தியா? ஆமாம் காட்டிட்டா பார்த்தேன் நானே. கைஸ் இங்கே இருக்கேன். எது என்ன ஜெயிண்ட் வீல்ல. அடப்பாவி நான் அங்கே தான் வந்து தேடலான்னு இருந்தேன். இந்த பிகேஎக்ஸ்டி நான் அங்கே தான் வந்து தேடலான்னு இருந்தேன் இப்போ. கைஸ் ஆனால் உண்மையான வேர்ல்டில் இருந்தேன்னு வச்சுக்கேன் நத்திங் நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஆமாம் சரி இன்னொரு ஒரே ஒரு மேட்ச் ஆட்டு போயிடலாம். நீ இரு நான் அந்த வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த வாட்டி இது நீ தானே ஒழியணும். நான் இதில் நேபர் ஒழிப்பேன். இது ஆனால் இங்கே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் விசிட் கொடுத்தனா வீட்லேயே தான் இப்படி தான் வந்து இங்கே ஸ்பான் ஆகும். எப்படி அலிகேட்டோ சார்க்கி சர்க்கி பாய் சர்க்கி பாய் எங்கே இன்னும் ஸ்பான் ஆகலை. ஏமே நான் வந்து உண்டடி தெரியும் என்ன இது போஸ்ட் இப்படி தூக்கி போடுறதுல ஒரு போஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஓகே நான் போய் ஒளிய ஆரம்பிக்கிறேன். என்னடா போஸ்ட் குஸ்டியா யோசனையே என்கிட்ட இல்லை. ஓ வெரி குட். ஓகே நான் போய் வெளியே போகிறேன். ஐயோ முயல் 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 முயல். ஓகே எதுக்கு பாடுறீங்க பாட்டை போய் எதுக்கு பாடுறீங்க? ஸோ கைஸ் வேறு எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு ஐடியாவே இல்லை. எங்கேயா போய்ட்டு ஒளிவா வேறு. ஆடு ஆடு ஸோ கைஸ் அப்புறமா வந்து சொல்லவே மறந்துட்டேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமிங் அமைச்சிருக்குது நம்மளுக்கு. நாளைக்கு தான் ஃபோன் சார்ஜ் ஆகிடும்ல நாளைக்குள்ளே. நாளைக்கு வர டெட் ரீல்ஸில் வந்து ஈஸ்டர் அப்டேட்டு. அதில் விளாட்லாம் நம்ம இப்போ. ஸோ கைஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட் ரீல்ஸில் வந்து ஈஸ்டர் அப்டேட்டு. அதில் வந்து ஏதோ ஒரு புது பாஸ் வர வரானா. அந்த நிக்கோலா டெஸ்லா இல்லாமல் வந்து ஏதோ எக்ரிசெல்லாவோ ஏதோ ஒரு பேர் பார்த்தேன், அவன் வரானா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒன்று வந்து பிளாக் ஃப்ரூட்ஸு ஸ்டார்ட் ஜூட்டி வீடு இருட்டால் போட்டு பண்ணுறேன். ஹைட்டா கிட்டையா அப்போ தரதான் ஸ்பீட் போர்ஷன் எதனா குடிச்சிட்டு வரட்டா? வெளியிலேயே லோவா குழந்தையா மாதிரி இருக்கேன். ஏய் ஆடு
ஐயோ கட் பண்ண வரேன். ஸோ ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி என்கிட்ட 3 ஹாட் ஆர் கோல்டு இருக்குல்ல, இருக்குல்ல. நீ பெங்களூர் போயிடுவல்ல, அப்பப்போ ஆடி இது இந்த மாதிரி வீடியோக்கு வா. கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்படி வா. கண்டிப்பா மே மாதம் என்னால் வந்து அப்லோடே பண்ணவே முடியாது, சுத்தமாக என்னால் அப்லோடே பண்ண முடியாது. ஆமாம், ஏன்னா நீ நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். எங்கேயா உட்காந்துருக்கியா? இங்கேயும் இல்லையே. நான் என்னோட ஹைடிங்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா நம்ம நாளைக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் சொல்லலாம். ஆனால் அது எப்படியோ எடுக்கும், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கும் ஒரு மேட்ச் முடிக்கிறதுக்கே. நான் என்கிட்ட 4 வின் ஆகிடுச்சு கைஸ், எப்படின்னே தெரில. அதோ ஒரு நல்லா என் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி ஒரு வின்னு சேர்த்து கொடுத்துருக்கான். ஸோ ஓகே, எப்படி அது ரொம்ப காமனான பிளேஸா இல்லை வந்து காமன்? ஐயா இப்போ சப்பையாக கண்டுபிடிக்கலாமே. ஸோ இந்த ஈஸ்டர் இது வந்து நல்லா இருக்குது. அப்படியே இப்படி ஜாலியாக அப்படி குச்சிட்டு போகலாம் இந்த ஈஸ்டர் குட்ஸு. ஆக்சுவலாக நீங்கள் இதை வந்து பர்மனெண்ட்டாகவே எடுக்கலாம். பட் ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு 250 டைமண்ட் வேணும். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு பங்கரோ ஏதோ ஒன்று இருக்குமே, அது பேர் என்னது, கேரட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து நீங்கள் போய்ட்டு வாங்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பீன் ஹவுஸே தான், பட் ஆனால் அந்த கலர் வேறு. ப்ளஸ் அதில் வந்து ஒரு சீக்ரெட் டோர் இருக்கும், அதுதான் அதில். ஏன்னா ஒரு க்ளூ கொடு, ஒரே ஒரு க்ளூ. ஜெயண்ட் ரோபோட் கிட்டேயே சர்ச் பண்ணுவோம். ஜெயண்ட் ரோபோட்டே இல்லை. நாங்கள் தாண்டி உட்காந்துன்னு இருக்கேன். பர்ஃபெக்டான க்ளூ தானே? ஆமாம், ஜெயண்ட் ரோபோட் இந்த சென்ஸ் எப்படி அந்த பிகேஎக்ஸ்டிலாம் தவிர்த்து அந்த ஜெயண்ட் ரோபோட் மட்டும் இருக்குல்ல, அது மட்டும் கிடையாது. அப்போ இந்த பிகேஎக்ஸ்டிலலாம் இப்போ இருக்குது. ஆமாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஜெயண்ட் வீலில் கூட இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். க்ளூ அவ்வளோதான். ஜெயண்ட் வீலெலாம் எப்படி லோவாக இருக்க முடியும்? அம்மா கீழே உண்டண்டி பிளாசாவில் உட்காந்துட்டு இருந்தாலும் உட்காந்துட்டு இருப்பேன். ஏன் இதில் கூட அழகாக ஓடிடலாம் போலையே. ஈஸ்டர் புட் சேர்த்துட்டு அடையிறதுக்குள்ளே போய்ட்டு சொல்லணும்னா இருக்கிறதே தெரியாது. தெரியலடி சுத்தமாக. இதுக்குள்ளே நான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுதா? எனக்கு எதுவுமே தெரியல. உள்ளே போனாலும் நேம் கூட தெரியும் நினைக்கிறேன். இதையே நான் ட்ரை பண்ணல. ஆக்சுவலாக நல்ல இடம் இல்லை, பேர் தெரியும். ஆனால் எனக்கு என்னமோ இந்த இங்கெல்லாம் டவுட்டாக இருக்குது. ஸ்டேஜுக்கிட்ட குழந்தையா மாதிரி அடியில் போயிருக்காங்க. ஸ்டேஜ் கிட்ட கூட இருக்கலாம். மேபி ரொம்ப ஆன்சருக்கு க்ளோஸாக கூட இருக்கலாம். ஸ்டேஜாகவே கூட இருக்கலாம். அப்போ இங்கே தான் எங்கேயோ கன்ஃபார்மாக உட்காந்துட்டு இருக்கா. என்ன ஹாட்டா கோல்டா? அது எது? ஸ்டேஜ் நார்மல். அப்போ இங்கே வேண்டாம், இங்கே இருக்கா. ஓடுறாடே ஓடுறா. நார்மல் எங்கே வேணாலும். நார்மல் இந்த சென்ஸ் அது சுற்றி இருக்கிற சரௌண்டிங் எங்கே வேணாலும் இருக்கலாம். தெரியும். புரியுது. டே இருடா, தரையில் தான் உட்காந்துருக்கா. டிரைங்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாமே தரையில். பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்குள்ள ஹெலிகாப்டர் மட்டும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடாது. ஹெலிகாப்டர் இல்லை, ஏரோப்ளேன் யூஸ் பண்ணிட்டு. அடப்பாவி, இதுக்கெல்லாம் ஏரோப்ளேன் யூஸ் பண்ணுவேன். ஸ்கூலு ஹாட்டா கோல்டா? ஸ்கூல் கூட வந்து நார்மல். ஸ்கூல் அண்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் நார்மல். ஏய் தேப்புறா விட்டேன். இது வாய் அப்படி வச்சிருந்தாலே எங்கேயோ பக்கத்தில் இருக்குன்னு தான் அர்த்தம். கரெக்டா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன்.
சரி இன்னொரு க்ளூ கொடு. எவ்வளோ க்ளூ நான் தெரியும்? ஒன்று தான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் க்ளூ. ஓகே இது நெக்ஸ்ட் க்ளூ. பச்சை கலரில் இருக்கும்னு சொன்னேன்னா அவள் தான் ஒன்று பச்சை பச்சையாக கேட்பான். ஆக்சுவலாக பச்சை கலர்னு தான் சொல்லாததுக்கு வந்தேன், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நீ 20 செகண்ட் என்ன கொடுக்கலாம்? பிகேஎக்ஸ்டிலேயே ஹைட்டான ஒரு இடத்துக்கு போயிருக்கேன். இதுக்கப்புறமும் ஜெயண்ட் ரோபோவேவா? இல்லை இல்லை சொல்லு, க்ளூ சொல்லு. இது யோசிக்கிறேன். ஓகே நானே பார்த்துட்டா ஒரு க்ளூவாக சொல்லலாம்னு நினச்சேன். ஜிப்லைனில் போனால் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படி இதுக்குள்ள தான் இருக்கேன். இங்கே தான் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏய் கீழே போயிட்டான். இங்கே இல்லை. Where are you? அந்த இது கிராணி சொல்லுங்க. Where are you? Want to play hide and seek? கொட்டை கிளவி. ஏய் எங்கடி? இங்கே தான் இங்கே இருக்கேன். ஜப்ளைனில் உனக்கு கண்டுபிடிச்சிடலாம்லாம் சொன்னேன். ஜப்ளைனில் என்ன மேலே இருந்து கீழேயா கீழே இருந்து மேலேயா? அது வெறும் ஒரு இதுல தானே போக முடியல, ரெண்டுத்துலயுமே போக முடியுமா? அது இல்லை. அந்த மரத்து மேலே இருந்து கீழேயா கீழே இருந்து மரத்து மேலேயா? அதுதான் சொல்றேன். வெறும் மரத்து மேல இருந்தானே கீழே போக முடியும். அப்போ இங்க தாண்டா இங்கேயோ இருக்கு. மட்டிக்கினாரு ஒருத்தரு. இல்லை இல்லை. அப்போ இங்கே தாண்டி இங்கே வச்சிருக்கணும். இந்த கல்லுக்குள்ளே எதுனா உட்காந்துருக்கியா என்ன? கல்லா? ஆமா இல்லை. இது க்ளூவாக கணக்கு வராது. நான் சும்மா உங்ககிட்ட கேட்டேன். ஓகே. என்னடா இது? ஏதோ மேஜிக்கல் ஐலாண்டு பெரிய அங்கே ஏதோ ஸ்பான் இருக்கு. ஏதோ மேஜிக்கல். சீச்சி சீச்சி சீரனுனி சீ. ஊஞ்சல்ல உட்காந்துருக்கியா? ஊஞ்சல்ல இருக்குதா என்ன? டா நீ சொல்றியதா எனக்கு ஊஞ்சல் சாரி சாரி சும்மா சாதா சாரி. சரி இந்த பைக் வாங்கினா நல்லா இருக்கும். காசு இல்லைன்னா. ஆமா நீ இப்போ எங்கே தான் போய் சுற்றிக்கிட்டு இருக்கேன்? நான் தேடுறேன். நான் இதான் அந்த சலூன் கிட்ட இருக்கேன். இன்னொரு க்ளூ சொல்லு. இன்னொரு க்ளூவா? இதுதானே ரெண்டாவது க்ளூ. ஆமாம். சரி இன்னொரு க்ளூ என்ன தெரியுமா? சொல்லு. அந்த ஆர்கேடு பிகேஎக்ஸ்டில இருக்குல்ல, அந்த இடத்துல இல்லை. அது எத்தனை வாட்டிடே சொல்லுவேன்? நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், அந்த ஜெயண்ட் ரோபோட் மேலே தான் இல்லை அப்படின்ட்டு அதை மட்டும் தனித்துவமாக சொல்கிறேன். சரி அப்போ இந்த பியூட்டி கேர் சலூன் அந்த ஏரியாலையா? இருக்கலாம். இல்லை இருக்கணும். ஹைட்டே இல்லைன்ற நான் ஏன் மேலே போய் தேடிட்டு இருக்கேன். அதான் நல்லா பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நீ ஜிப்லைன் பண்ணியிருக்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓ அப்போ பாதி வழியில் இருக்கியா நீ? அடி பாவா கேஸ். இங்கே எங்கேயோ பாதி வழியில் ஒளிஞ்சிருக்கா கேஸ். வர வழி இரு. நான் போய் திரும்பி ஜிப்லைனில் அப்படியே நல்லா ஈகிளைஸ் மாரி விட்டு பார்த்துட்டு வரேன். ஏய் கண்டுபிடிச்ச. கைஸ் ஹலோ. சத்தியமா நான் உனக்காக அங்க தேடிட்டு இருக்கேன்டி. இங்க வேற நான் உனக்காக அங்க போயிட்டு இது பூமாலாம் ஏறி வச்சுன்னு இருக்கேன்டி. தெரியாது நான் பார்க்க உட்காந்து இதுக்கெல்லாம் போய் வந்து ஹெலிகாப்டர் 2 வாட்டி அங்கேயே இங்கே போனால கண்ணு. ஆமாடி இதோ இங்க போயிட்டு இருந்தேன்டி. பின்னாடி ஸ்கூலுக்கு பின்னாடி அவட ஃபைனேன்னு போயிட்டு இருந்தேன்டி. அதான் ஸ்கூல்னா ஓ நார்மல்னா பக்கத்துல தானே. நான் இப்போ தூங்க போறேன்ல நீ. இப்போ தூங்க போறியா? ஆல்மோஸ்ட் தூங்க போறேன். நாடி இது பாப்பா பாப்பா குழந்தையா இல்லை. இது குழந்தையிலேருந்து மறுபடியும் அப்படியே இருப்பாங்க. இவால்யூஷன் ஆஃப் சஞ்சு குழந்தையா இருந்தா இது நான் மாறிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அதுக்கு ஏதோ ஒரு மியூசிக் இருக்கு மேடம். இவால்யூஷனுக்கு என்னது?
அது இல்லடி. ஆஹா அது இல்லை, வேற ஏதோ ஒன்று இவால்யூஷன் கிடையாது ஒரு விஷயம். அதை போய்ட்டு மறந்துட்டேன். அது நான் கேட்டுக்கிறேன். இங்கிலீஷா? என்ன லாங்குவேஜ்னு தெரியல, சொல்லு. இது இப்போ இது இப்போ புதுசாக வந்துச்சு அதுவா? அது எப்படி இருக்கு? அதெல்லாம் தெரில. சரி மாத்திடுவா. 3 2 1 கோ. இவால்யூஷன் ஆஃப் சஞ்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நான் போய் வெளியவா இல்லை நீ தான் தூங்க போறீங்க. நான் ஆமாம். சரி, இந்த ஒரே ஒரு கேம் ஆட்டு நீ போய் போனி. இப்போ நான் சொன்ன உடனே அது பேர் என்னது? பிளாஸ்மாவா? அது என்னது? பிளாஸ்மாவா? அந்த குட்டியாக ஒன்று சிரிக்குமே ஈகின்ட்டு. பிளாசா. பிளாஸா. எனக்கு அந்த பிளாஸ்மாவே ஞாபகம் வருதுடா. இப்போதான் எனக்கு அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. நான் அதில் போய்ட்டு ஒளிஞ்சா பேர் மாட்டிக்கொண்டி. செல்லோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லிட்டு இருந்திருந்தாங்க 9th கிரேடில். அதுக்கு வந்து பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, நான் வந்து என்னுடைய உலகத்துக்கு போயிட்டேன். இது ஃபர்ஸ்ட் நீ விசிட்ல தான் இருக்கிறியான்னு அம்மா கஷ்டப்பட்டு ஒழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் விசிட் கொடுக்குறாங்க. விசிட்ல தானே இருக்கோம். இருக்கா? ஆமாம், விசிட்ல தான். வேர்ல்டுன்னு கட்டுங்க. ஓகே இரு ஒரு நிமிஷம், நானே அது மட்டும் பண்ணிடுறேன். தெரியுமே நீ என்ன பண்ணுற? மேலே உன் ஐடென்டிட்டியை மாற்றுவேன். புறா கரெக்டா? கரெக்டு. எனக்கு தெரிஞ்சு நீ மோஸ்ட் ப்ராபப்லி இப்போ அனிமலாக மாதிரி அந்த ஃபார்ம் கொடுத்துருப்ப உட்காந்து. பேர் காட்டுமே. ஆமாம், பேர் காட்டும். அப்புறம் எதுக்கடி நான் அங்கே போய்ட்டு வலிவேன்? இல்லை, அதனால நீ உன்னுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீ யோசிப்பல்ல, உன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி. அதனால நான் அது சரி இந்த கலர் பாட்டு கச்சிச்சுரா கரெக்டான கலரில். அடப்பாவி, கேமஃப்ளேஜ் பண்ணுறியோ? சீச்சி, எனக்கு கேமஃப்ளேஜ்னா என்னன்னே தெரியாது. அப்படின்னா வந்து சரௌண்டிங்கோட பிளெண்ட் ஆகுற மாதிரி. தெரியும், ஆனால் தெரியாதுன்னு சொல்கிறேன். ஓ, நான் சும்மா ஒரு தொப்பி மட்டும் போட்டு வரேன், ஏன்னா அப்போ நீ கண்டுபிடிப்பேன் கொஞ்சம். அடப்பாவா, இல்லை அப்போ கூட இதுவே கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அது கூட தெரியாது தான் உனக்கு. அது கூட தெரியாது தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்துட்டியா என்ன? இல்லை நான் வந்து உன் வீட்டுக்கு போயிட்டு இது எங்கடா மூஞ்சி? இருங்க, இந்த ஒரு மூஞ்சை வட்டம் நான் மாற்றிக்கிறேன். அந்த ஒரு மாதிரி ஒரு மூஞ்சி இருக்கும், அந்த மூஞ்சி மாற்றணும். ஆனால் அந்த மூஞ்சி தான் எங்கேட்டே தெரில. வச்சுருந்தேன், எனக்கு வேணும் அந்த மூஞ்சி மட்டும். இங்கே இருக்கு. ஏன்னா இதுதான் கைஸ் கரெக்டாக இருக்கும். முடி எடுத்துடுறேன் மொட்டை பையன். இந்த தொப்பி கூட இருக்கு மண்டையில். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகேவா? எப்படி சொல்கிறது, கீழே ஜூட் இல்லடி. இன்னும் ஒரு சின்ன வேலை. ஒளிஞ்சிட்டான் ஒரு இடத்துல. இப்போ அந்த இடத்துல விட்டு ஐடென்டிட்டி மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஐயோ சஞ்சு, அவ்வளோதான், அநியாயத்துக்கு கஷ்டம். அவ்வளோதான், வா அநியாயத்துக்கு கஷ்டம். அதுவும் வேறு ஐடென்டிட்டியை மாற்றணுன்னே அநியாயத்துக்கு கஷ்டமாக இருக்கு. நீ வந்து என் மண்டை மேலே கூட மெரிச்சிட்டு போக வாய்ப்பு இருக்கு. உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்டு வேணா தரேன். தேவைப்படும், அவ்வளோ கஷ்டம்டி. இப்போ வேறு இன்னும் நான் தழுந்துக்கிட்டு இருந்தேன்னா அவள் தான் குழந்தையா இருக்கேன் நினைப்போம். தழுந்தன்னா அவள் தான் அடிக்கு போயிடுவேன். எனக்கு தெரியும்டா, நீ என் தம்பிங்கிறதுனால நீ எங்கே தெரியுமா ஒளிவ? ஜெயண்ட் ரோபோட்டுக்கு மேலே போய் உட்காருவேன். அப்படி இல்லைன்னா அந்த கல் வெட்டுற இடம் மைனிங் இருக்கும்ல, அதுக்குள்ளே எங்கேயாவது போயிட்டு ஒளிவ. இல்லை, என்னோட தம்பி ஆச்சு. ஒருவேளை மைனிங் இடத்துல எங்கேயாவது ஒழிஞ்சிருக்கியோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ ஹார்டாக ஒரு இடத்துல முடிச்சிட்டேன்டா நான். அடி பாவா பிரி. ஆக்சுவலாக நீ அங்கே ப்ளூ கலரில் நீ பார்த்துட்டு நான் அதான் எல்லாம் ப்ளூலேயே எனக்கு தெரியுங்க. ப்ளூ கலரில் பார்த்துட்டேன்னா சரி, ப்ளூ கலரில் வெறும் வானமும் இது தான் இருக்கா, அப்புறமே ஏதோ வெள்ளையே கட்ட மாதிரி தெரிஞ்சுட்டா. சரி, இதுல தான் போய் உட்காந்துருப்பியோட. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். இல்லை நீ தூங்க போனோம்ல.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்டர் அட்வான்ஸ்ட் இருக்கு. இல்லை இது சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படி சொன்னேன். ஓகே கைஸ், பாய். 1 மணி நேரத்துக்கு போது வீடியோ. பாய் கைஸ், பாய். பாய்.